இந்த வழிபாடுகள்லாம் பண்றதுன்றதுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, அது எப்படி பண்றது அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். டெஃபினட்டா. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதோட ரகசியங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் இருக்குது. நம்ம எத்தனையோ வெற்றி பெற்றவங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். லைஃப்பில் பெரிய லெவலில் இருக்கவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அப்போ அவங்க லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுப்பாங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நான் ஒன்று இந்த வீடு அது வீடு இது அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. கிழக்கில் இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, மேற்கில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, வாஸ்துபடி குறையாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, பச்சை கல் மஞ்சள் கல் இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. லைஃப்பை சிம்பிளாக வச்சுப்பாங்க. எந்த மாதிரி வச்சுப்பாங்க? சுயஜாதகத்தை பார்த்துப்பாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்? இதுதான் சாஸ்திரம். அப்போ இந்த பச்சைக்கல் மஞ்சக்கல் வாஸ்து இதெல்லாம் என்ன? அதெல்லாம் உபசாஸ்திரம்ங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். உபசாஸ்திரம்னா செகண்டரி, சபார்டினேட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு நான் சக்தியே இல்லாத ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லலைங்க. பட் இதோட வேல்யூ ஒரு 80% இருக்குன்னா அதோட வேல்யூ 10 to 20% தான். அப்போ 80% விட்டுவிட்டு 10 to 20% போய் நம்ம அந்த குதிரை பொம்மையை வைத்தால் நீங்கள் ஜெயிக்கலாம், அங்கேருந்து நான் ஈர்ப்பு கொண்டு வந்துடுவேன், நான் அப்படி ஈர்ப்பு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ரோடை வச்சு நான் இங்கே கொண்டு வந்துடுவேன், இழுத்து கொண்டு வந்துடுவேன், மேக்னெட்டை வச்சு கொண்டு வந்துடுவேன், அதெல்லாம் உருட்டு. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஹம்பக். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம சுயஜாதகத்தில் விஷயம் இல்லாத போது அவருக்கே இது காது கேட்காத ஒருத்தட்ட போய் காதில் ஊன்னு கத்துனா எப்படி இருக்கும்? அதுதான் கணக்கு. அப்படிங்கும் போது அந்த சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த சுயஜாதகத்தில் என்ன குறை இருக்கோ அதை யாரால் சரி பண்ண முடியும்? ஜோசிக்காரரால் சரி பண்ண முடியுமா? அதுவும் கிடையாது. அப்போ அந்த ஜோதிடருங்கிறவர் ஒரு ஏணி தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை காப்பாற்றக்கூடிய வல்லமையாட்ட இருக்குது, சுவாமிகிட்ட இருக்குது. அப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிந்து கொண்டு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் அந்த வழிபாடுகளை பண்ணும்போது அது டெய்லர் மேடாக இருக்கும். டெய்லர் மேடாக இருக்கும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த 27 நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கேட்க நல்லா ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாமே நடக்குதா? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் நடக்குதா? இந்த குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்கிறது எல்லாமே நடக்குதா? நடக்காது. குறுக்கிட்டுக்க மாட்டேங்கிறோம். அதாவது சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் அது சொல்கிறது, ஒருத்தர் 2 பேர் கூட அது பழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை மேம். அது அதாவது என்ன சொல்கிறது, பனை மரத்தில் போய் குருவி விழுந்து பனங்காய் விழுந்த கதையாக ஏதாவது ஒன்று வரும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுதான் பழிக்குது அப்படின்னு தயவு செஞ்சு டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரெஷியஸ் டைம். நான் லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜோதிடத்தை நம்புங்க நம்பாமல் போங்க, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அதுக்குள்ளெல்லாம் நான் வரவே இல்லை, நான் உங்களை திணிக்கவும் இல்லை, அது தேவையும் இல்லை. பட் ஃபேக்ட் என்னென்னா, இதெல்லாம் டைத்து வேஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு டெய்லி ஒரு 20 minutes உங்கள் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வழிபாடுகளை பார்த்துட்டு, இந்த கார்த்தாலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து டிவியில் இது என்ன சொல்கிறாங்க, இவங்க யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, இவன் இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, அது இல்லை அந்த ஆள் என்ன சொல்கிறார், இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மைண்டே ரொம்ப ஜோசியம் பார்த்துட்டே இருந்தீங்கனாலும் கிருன்றும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வழிபாடுகளை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யணுங்க. நான் அடிக்கடி இதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் நல்லா ஜோதிடம் பாருங்கள், சுவாமி கும்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எப்படி பயிற்சியும் முயற்சியும் வேணுமோ அது மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை கற்றுக்கோங்க.